இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ணா அந்த கண்டத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்க முடியும்? நான் எப்படி அவருக்கு வரப்போற ஆபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது? கடவுளே, அவரை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற நோக்கத்துலதான் நான் திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அவரை எப்படியாவது காப்பாத்துற வழியை எனக்கு காட்டு. கடவுளை நம்பினவங்களுக்கு பலன் இல்லாம போகாதுமா. மனசார வேண்டி கேட்டுக்கிட்டா கண்டிப்பா வழிகாட்டுவாரு. வரப்போற ஆபத்தை உனக்கு அறிகுறியா காட்டுவாரு தாயி. அருந்த தாலி அபசகுணத்தை காட்டுதுமா. ஆமாமா, ஏதோ கெட்டது நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த கெடுதல் எந்த பக்கத்துல இருந்து வரும், எந்த மாதிரியான ஆபத்துகளை உருவாக்கும்னு எனக்கு புரியவே இல்லை. சரி வாமா, உனக்கு சொல்றேன். அம்மா ஜக்கம்மா சொல்றா, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி சொல்றா, காசி விசாலாட்சி சொல்றா. வரப்போற நாட்கள்ல ராட்சச அம்சம் தெரியுது தாயி. அருந்த உன் தாலிய சுவாமியோட பாதத்துக்கிட்ட வையி. அதுக்கு பதிலா உன் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறை கட்டிக்க. அருந்து போன அந்த தாலிய திரும்பவும் புருஷ கையால தான் நீ கட்டிக்கணுமா. அவரோட கையாலேயே திரும்பவும் என்னோட தாலிய கழுத்துல கட்ட வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு தாயே. ஏயா கண்ணு தெரியலையா? விட்டா அப்படியே ஏத்துட்டு போயிடுவா போல. பரவாயில்லங்க, எனக்கு எதுவும் ஆகல. நீங்களா போங்க. அந்த ஒரு நிமிஷம் இரு. உனக்கு இப்படி சொன்னா புரியாது. விவேக் ப்ளீஸ் என்னை இறக்கி விடு. கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத. விவேக்கும் ஜானவிக்கும் நடுவுல பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் இவ்ளோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? நான் தான் பைத்தியக்காரியா இருந்திருக்கேன். இவ்ளோ நாளா விவேக் எனக்காக தான் வந்துட்டு இருக்கான், என்ன சுத்தி சுத்தி வரான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அதெல்லாம் என்னோட கற்பனை தானா? ச்சே.
ஆன்ட்டி ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உனக்கும் மித்ராக்கும் நடுவுல இருக்கிற அந்த லக்ஷ்மி போயிட்டான்னா நீ ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. இந்த வீட்ல இருக்கிற எல்லார் மனசுல இடம் பிடிச்சாதான் நீ ஜெயிச்சதா அர்த்தம். அப்படின்னா அரவிந்த் அக்கா உன் மேல ஏதோ ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியனை வச்சிருக்காங்க. ஆனா மாமாவுக்கு உன் மேல சொல்லிக்கிற மாதிரி பாசிட்டிவ் ஒப்பீனியன் இல்ல. சோ இதுக்கப்புறம் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எல்லாரோட பார்வையையும் ஈர்க்கணும். நான் கேட்டனா எனக்காவது பதில் சொல்லுவியா இல்லையா? பூஜை சாமான் வாங்கிட்டு வந்தா அத்தை. நாளைக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு. பூஜை பண்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த. வாவ் வாவ் லக்ஷ்மி, புருஷன் எனக்கு வேண்டான்னு நினைச்சிட்டேன். இப்போ புருஷனுக்காக வரலட்சுமி பூஜை எல்லாம் பண்ற. புருஷனோட வாழ்க்கைய வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் நோக்கம் தான் என்ன, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு ஒன்னும் புரியலப்பா. மனிஷா, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் ஒரு விஷயத்த மறந்துட்டே இருக்க. அடுத்த 6 மாசம் வரைக்கும் நான் அவருக்கு பொண்டாட்டி தான், அவர் எனக்கு புருஷன் தான். ஒரு பொண்டாட்டியா நான் செய்ய வேண்டிய கடமையை செஞ்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் தேவையில்ல. என் பிள்ளைக்காகவும் அவனோட வளர்ச்சிக்காகவும் நீ இந்த பூஜையெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவனோட நல்லதுக்காக நீ இவ்வளவு தவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு தடவை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி யாருக்கு நெருக்கமாகணும்னு நினைக்கிற? யார் மனசுல இடம் பிடிக்க பாக்குற? யார் மனசுலயும் இடம் பிடிக்கவோ யாருக்கும் இங்க நெருக்கமாகணுன்றதுக்காகவும் நான் இது எதையும் பண்ணல. அப்போ இதையெல்லாம் எதுக்காக பண்ணணும்? அப்ப சரி, இப்ப இந்த பூஜையையும் அவருக்காக நான் பண்ணலன்னே வச்சுக்கோங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த பூஜையை பண்றது எங்க வழக்கம். அதனால எங்க வழக்கப்படி நான் இந்த பூஜையை பண்றேனே வச்சுக்கோங்க. சரி, பண்ணிக்கோ.